ஹலோ, ஹெக்டிக்கான ஒர்க்கு இன்னைக்கு ஆரம்பிச்சதே 7:45 தான். ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸு. ஸோ அது ரொம்ப ஈஸி. அது வெந்து அது விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால சைட் டிஷ்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மஷ்ரூம் மஞ்சூரியன். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முட்டை, கொஞ்சமாக ரவை, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நம்மளோட மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 வாஷ் நல்லா பண்ணால் போதும். இதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கரம் மசாலா தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கலர் கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, புதினா இதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, பிரெட், முட்டை தோசை வித் தக்காளி தொக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி அதை மஷ்ரூமோட கலந்து டைரெக்டாக போட்டுட்டேன். ஏன்னா மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் கொஞ்சம் அது எனக்கு ஆயில் ஃப்ரை இல்லாமல் செய்கிறதுக்காக தனியாக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கு அப்புறமா மஞ்சூரியன் செஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் ஜீரா ரைஸுக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப மைல்டாக செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயை எடுத்துட்டு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் க்யூபாக கட் பண்ணது, கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து உப்பு போட்டு சாட்டே பண்ணேன். சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து 3ஐயும் நல்லா வதக்கிட்டு சோயா சாஸ் கொஞ்சம், நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், இது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு அந்த ராஸ்மெல்லாம் போய் ரெடி ஆகும்போது கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் ஜென்ரலாக ஈவினிங் பசங்க வரும்போது பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஆயில் ஃப்ரை பண்ணாமல் சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி இருந்ததுன்னா இட்லி மஞ்சூரியன் செய்யலாம். ஃபைனலாக பெப்பர் போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோ எம்மியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மெயின் சைட் டிஷ்ஷு இது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா மேலே வெறும் சோள மாவு மட்டும்தான் இருக்கும். வீட்டில் செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி சிக்கன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிக்கன் மஞ்சூரியன்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ரெசிபி வாஸ் டூ ஷார்ட் பட் செம்ம டேஸ்ட்டு. உண்மையாகவே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த ரெசிபிலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம், எனக்கு சப்பாத்தி.